அண்ணன் வந்து என்னைக்கே திமுகவோட போனாரோ அன்னைக்கே அவருடைய தனித்துவத்தை இழந்து விட்டார். இந்நேரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலித் மக்களுடைய ஒரு பெரிய ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்தவர் இருக்க வேண்டியவர் இன்னைக்கு வந்து என்னைக்கு போய் திமுகவோட சேர்ந்தாரோ அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் தான் சொன்னேன், போன வருஷம் எங்களுடைய தலைவருடைய புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன், அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன், அதுக்கு அவர் வரணும்னு அவர் சரின்னு சொல்லி அவர் வர்றேன்னு சொல்லி எல்லாம் முடிவான பிறகு திமுக சொன்ன ஒரு வார்த்தைக்காக பயந்துக்கிட்டு வராமல் இருந்தார். ஸோ அதுவே அவருக்கு தெரியும், இவர் ஏன் தமிழக அரசியலுக்குள்ளே வர வேணாம்னு நினைக்கிறாங்க. அவர் எம்பியாக மட்டும் நீங்கள் இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய அறிவாலயம். ஸோ அறிவாலயம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்கிறார். தனியாக திமுகவோட கூட்டணியில் இருக்கவங்க தனியாக முடிவெடுக்கும் அந்த உரிமை இழந்து விடுவார்கள். அதனால தான் திமுகவோட இருக்கவங்க எல்லாருமே திமுகவோட கிளைக்கழகமாக தான் இருக்கணுமே தவிர அவங்க யாரும் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவுகளும் எடுக்க முடியாது. அங்கே யார் என்ன சீட்டு வாங்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. யாருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க முடிவு பண்ணுறதும் திமுக தான் இருக்கும். ஸோ அதனால தான் அவருடைய தனித்துவத்தை இழந்து கொண்டே வருகிறார். இனி இதுக்கு மேலே அவருக்கு ஒரு அரசியல் வாழ்க்கை இருக்கும்போது அது காலம் தான் பதில் சொல்லும்.